ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டில் இருக்கக்கூடிய இயற்கையான பொருளை வச்சு ஹேருக்கு கெரட்டின் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. கெரட்டின் இயற்கையாகவே நம்ம ஹேரில் இருக்கும். நாள்படவே அதோட எஃபெக்ட் குறைஞ்சிரும். அதை அதிகப்படுத்துறதுக்கு தான் நம்ம இந்த கெரட்டின் ட்ரீட்மெண்ட் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம வீக்லி 1 டைம் இல்லைன்னா 2 டைம்ஸ் ஆகுது நம்ம செய்யணும். இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணதுனால நம்ம முடி நல்ல சாஃப்டாக ஷைனிங்காக இருக்கும். நல்ல சுருண்ட முடியாக இருந்ததுன்னா அது கூட ஸ்ட்ரைட் ஆகும். நம்ம இதை பார்லரில் போய் தான் எல்லாருமே செய்வாங்க. பார்லரில் போய் செய்யும்போது இதோட ரேட் ரொம்ப காஸ்ட்லி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லான்னு பார்த்துடலாம். ஒரு கைப்பிடி வடித்த சாதம் எடுத்திருக்கேன். இதில் உப்பு போடலைன்னா இனிமேல் நல்ல எஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கோகனட் மில்க் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் கோகனட் ஆயில் எடுத்திருக்கேன். ஒரு எக்கோட வெள்ளைக்கருவும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன லீஃப் ஆலோவேராவும் எடுத்திருக்கேன். அதில் உள்ளே இருக்கக்கூடிய ஜெல்லை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடணும். இந்த பேஸ்ட்டை நம்ம முடி ஃபுல்லாகவே நம்ம அப்ளை பண்ணணும். வேர்க்கால்லையும் நம்ம எவ்வளோ தூரம் முடி இருக்கோ முடி ஃபுல்லாகவே நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் போல் நின்றுட்டு நம்ம நார்மலாக எந்த ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுறோமோ அதே போலே வாஷ் பண்ணிக்கிடலாம். இது இயற்கையான பொருளை கொண்டு ரெடி பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது. நம்ம பார்லரில் போய் செய்யும்போது அதில் கெமிக்கல் இருக்குது. அதில் சைடு எஃபெக்ட் கண்டிப்பாக வரும். ஆனால் அதே எஃபெக்ட் இதில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நாள்படவே நம்ம கொஞ்ச நாள் போடும்போது மட்டும்தான் கிடைக்கும். சில பேர் ஆலோவேரா யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு சீக்கிரமாக கோல்டு பிடிச்சிரும். அவங்க அந்த ஆலோவேராவை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக பச்சை பாசிப்பயிறு சேர்த்துக்கிடலாம். இந்த ட்ரீட்மெண்ட் எல்லா வயதினருமே செய்யலாம். இது ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.